ஓகே மேடம், டேக் போகலாம். இது என்ன சைடில்? எது? இந்தோ அதான். அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்கள் கூட வரப்போறியா? இதில் என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, உன்னை திருத்த முடியாது. என்ன மேடம், என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கருப்பாக தெரியுறீங்க. கேமரா முடிய கழட்டிட்டு பாரு, நல்லா தெரியும். போமதில்ல அங்கிட்ட போலீஸை கூப்பிடுவேன், நான் தான் எங்கே சேர்ச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே விட்டால் அது அப்படியே சரியாயிடும். ஆனால் அந்த பிரச்சனையை அப்படி விட மாட்டோம். அவங்கள கூப்பிட்டு மண்டையை உடைக்க வச்சு பிரித்து 4 லட்சம் பேருக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சு அவங்க மானத்தை வாங்கிடுவோம். இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை, போலீஸை கூப்பிடுவேன் வித் சோசியல் டிஸ்டன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோதான் ஊராக போய் யாருமா நீ? நான் தான் மேடம், கேமரா உமன். பார்க்க கேமல் மாதிரி இருக்க, நீ என்ன கேமரா உமனா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாம் எவ்வளோதான் ஊராக போய் அவேர்னஸ் கொடுத்தாலும் ஏரில் நியூஸ்லாம் போட்டாலும் நாங்கள் ஏமாந்தே தீர்வோம்னு சொல்லி ஏமாந்த 2 நபர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திப்போம். முதல் நபர் ஸ்னோவி சீக்ரெட். வாங்கம்மா. மேடம், நான் ஸ்னோவி சீக்ரெட் இல்லை மேடம். அதானே பார்த்தேன், பார்க்க பாண்டாக்காரடி மாதிரி இருக்க. அதான் மேடம் நானும் கேட்டேன். நீ யாருமா இடையில? மேடம் நானும் பாதிக்கப்பட்டவதான் மேடம். என்னம்மா பாதிக்கப்பட்டவன் மிதிக்கப்பட்டவன்? மேடம் நான் மிதிக்கப்பட்டவே இல்லை மேடம். எதுவாக இருந்தாலும் கூப்பிடும்போது வாமா, போமா. முதல்ல சொல்லுமா, உன் பேர் என்னம்மா? மேடம், எனக்கு பேரே வைக்கல மேடம். அடக்கடவுளே, பேர் வைக்கலையாமா? ஆமாம் மேடம். சொல்லுமா, உங்கள் அம்மா பேர் என்னம்மா? ஒத்த ரோசா மேடம். நீ ஆளே சரியில்லைம்மா பார்க்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்கம்மா. சரி, நீ வேண்டாம். மிதிக்கப்பட்டவங்க யாருமா? வாமா, உட்காருமா. மேடம் நான் மிதிக்கப்பட்டவ இல்லை மேடம், பாதிக்கப்பட்டவ. ஏதோ ஒன்று, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. சொல்லுங்க. உங்க கேட்குறாங்களே, சொல்லுங்க. ஏன் நீங்கள் சொல்லுங்க. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் வேணா சொல்லட்டுமா? நிகழ்ச்சியா வேற ஏதாவதா? போலீஸை கூப்பிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க? கேமராவை பாரு, சொல்லு. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. நீ இப்படிலாம் பண்ண, நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன். மேடம், நானே சொல்கிறேன் மேடம். சொல்லுமா. மேடம், ஆன்லைனில் ஒரு ஜாப் இருந்தால் வேணும்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் மேடம். எந்த ஃப்ரெண்டு? இதோ இந்த ஃப்ரெண்டு தான் மேடம். அப்படியாமா? ம் அதை நம்பி தான் மேடம் நான் போய் ஏமாந்துட்டேன். ஏமா, தெளிவாக சொல்லுமா. அதை தான் சொல்கிறேன்ல மேடம், கேளு. 10,000 ரூபா சேலரி, 4 மணி நேரம் ஒர்க்கு, 5,000 ரூபாய் இனிட்டியல் அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க மேடம். கட்னியாமா? ஆமாம் மேடம். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் சைனும் கேட்டாங்க மேடம். போட்டியாமா? போட்டேன் மேடம். போட்டதுனால தான் மேடம் மொத்தமாக போயிடுச்சு. நீ ஏமா சிரிக்கிற? மிதிக்கப்பட்டவன் சொல்லுமா. அதை ஏன் மேடம் கேட்குறீங்க? சரி வீடு. மேடம் கேளுங்க மேடம். சரி சொல்லு. மேடம் நான் வாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். ஆன்லைனில் ஜஸ்ட்டு கேம் விளையாண்டு காசு சம்பாதிக்கலான்னு ஒருத்தி சொன்னான்னு நான் ஸ்கேமில் போய் விழுந்துட்டேன் மேடம். யாருமா சொன்னா? இவ தான் மேடம். சொன்னையாமா? சரி சொல்லு. நல்லா தான் மேடம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் நல்லா வின் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஆனால் போக போக ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு மேடம். அதுதான் சின்னதாக எங்கள் வீட்டு பத்திரம் மட்டும் வச்சு, சின்னதாவா? சொல்லு சொல்லு மேல. வீட்டு பத்திரத்தை மட்டும் வச்சு சரி, போயிடுச்சா? போயிருச்சு மேடம். பாத்தீங்களா இவங்க கிட்ட? மேடம் இருங்க மேடம், நான் கூட பரவாயில்ல, அவள் வீட்டவே வச்சுட்டேன் மேடம். ஏன், நீ என்னமா நான் வச்ச? தான் எதுவுமே வைக்கவே இல்லையே மேடம். 5,000 தானே எனக்கு போச்சு, அவளுக்கு வீடே பாருங்க, 5,000 ரூபாய் போனதெல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஒரே நிமிஷம் அவளை கூப்பிட்டுக்கிறேன். எதுக்குமா கூப்பிடுற? ட்ராலி ஷார்ட் இருக்குங்க மேடம். கூப்பிட்டு தொலைங்க, போங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த தரவுகளையும் ஆதாரங்களையும் நம்ம டீம்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு அது யாருன்னு தெரியும். ஊர்கண் படட்டும் உற்றா கண் படட்டும், தோழிகள் கண் படட்டும், வாலிப கண் படட்டும், கண் படட்டும். உலகத்துக்கு எண்ணெய் பட்டாலும் உங்கள் கூந்தலை அசைக்க முடியாது. கார்த்திகா ஷாம்பு உங்களுக்கு தரும் நீளமான அடர்த்தியான கூந்தல். உன் கண்ணே படட்டும். வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. இப்போ வந்திருக்கவங்க நமக்கு எல்லாம் நல்லா இருக்காமா? சூப்பராக இருந்துச்சு மேடம். போலீஸை கூப்பிடுவேன். நிகழ்ச்சியா வேற ஏதாவதா? நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. உட்காருமா. என்கிட்ட வச்சுக்காதீங்க அதெல்லாம் மேடம். வச்சுக்க மாட்டோம், போ. சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? இப்பதான் ஸ்கேன் பண்ணவங்கள கண்டுபிடிச்சிருக்கோம். வாப்பா, ஸ்கேன் பண்ணவங்க.
யாருப்பா நீ? கேமல் கேமராமேனா? நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. நான் தான் ஸ்கேம் பண்ணுவேன். காலை கீழே ஓடு. நிகழ்ச்சியா வேறு ஏதாவதா? நான் மட்டும்தான் காலை போடுவேன். நீயாப்பா கேமராமேன் இத்தனையும் பண்ண? ஆமாம் மேடம். மேடம், எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க மேடம். நியாயம் கூட வாங்கி தரேன். மூஞ்சியை மட்டும் அப்படி வச்சுக்காதம்மா. இவங்களுக்கு ஒரு வழி சொல்லுமா. உங்களுக்கே தெரியும் மேம், எனக்கே லாஸில் தான் போயிட்டு இருக்கு. நீங்களும் கிடைக்கல, நான் என்ன தான் மேம் பண்ணுவேன்? பாத்தீங்களா எவ்வளோ கஷ்டம் இந்த பசங்களுக்கு. மேடம், இப்போ நீங்கள் இதுக்கு நியாயம் வாங்கி தர முடியுமா முடியாதா? இல்லை ஐயோ நான் வேற எங்கேயாவது அப்படிக்கின்னு போகிறேன். போயிடாதம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே ஷோ, அதையும் கெடுத்துறாத. அப்போ எனக்கு நியாயம் வாங்கி 5000 கொடுங்க. ரூபா உட்காருமா. 5000 ரூபாய்னா நீ வாங்கி இல்ல, தரியா? இல்ல, உன் சம்பளத்தில் உட்காரு, கொடுக்குறியா? மேடம் என் சொத்து பத்திரம். எனக்கே 1000 ரூபா தான். போய் உட்காரு. எனக்கு தெரியாது, எப்படியாவது எங்களுக்கு நியாயம் வேணும். நாங்கள் இருக்கோம், எங்கள் டீம் இருக்கு. நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம், கவலைப்படாம உட்காருமா. உங்கள் சம்பளத்தில் இருந்து தரீங்களா? 1000 ரூபா தாம்மா. 5 ஷோ பண்ணாலும் 1000 ரூபா தாம்மா. ஓகே, எதுவுமே வாங்க முடியாது. எனக்கு உங்கள் கருத்தெல்லாம் தேவையில்லை. எனக்கு அவங்க கிட்ட இருந்து நியாயம் வாங்கி கொடுங்க. பாருங்க, இன்னொரு ஸ்கேம்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா செல்ல கொடுமா முதல்ல. மேடம் நீ பண்றதே சரியில்லை கொஞ்சம் கூட. ஒன்றும் இல்லைங்க மேடம். ஏப்பா கேமலு, இந்த பொண்ணுங்களுக்குலாம் என்னப்பா பதில்? பணத்தை கொடுப்பியா மாட்டியா? போனது தாங்க மேம். ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தாங்க மேம் இருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி பதில் சொல்கிறான்னு. ஏன்னா வேணும்னா இன்னைக்கு திருத்திடலாம். நீ நாளைக்கு புதுசாக ஸ்கேம் பண்ணுறவங்கள எப்படி திருத்த முடியும்? நீங்கள் தான் வேற இருக்கணும். மேடம் என்னாச்சு? ஒரு லிங்கை டச் பண்ண உடனே என்னோட அக்கௌண்ட்ல இருந்த பணம்லாம் காணாமல் போயிடுச்சு மேடம். நீ பார்த்த வேலையா? ஆமாம் மேடம். இவ்வளோ நேரம் கேமரா பார்க்காம இதைத்தான் பார்த்துட்டு இருந்திருக்க. எனக்கு அதான் வேலையே மேடம். இப்படி தான் எவ்வளோ பக்கத்துல இருந்து ஸ்கேம் நடக்கிறதெல்லாம் பார்த்தாலுமே மறுபடியும் ஸ்கேமில் தான் போய் மாட்டுவேன், ஸ்கேம்லேயே போய் மாட்டிக்கிறாங்க. நீங்களாவது இந்த மாதிரி இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் V6. கையிடுமா, போலீஸை கூப்பிடுவேன்.